ரியல் லைஃப்லேயே என் பொண்ணு லவ்வா பேரில் இருந்தால் என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. நானும் பூர்ணிமா 2 பேர் நாடி என்னென்ன ஜாதி மதம் பணம் பொருள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது. அதை நாங்கள் ஜீரணம் பண்ணிக்க முடியாமல் இருந்தோம். அதில் அவங்க இத்தனையும் அப்பா எப்படி லவ் பண்ணால் இத்தனையும் தாண்டி லவ் தான் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு செப்பரேட் ஆகி போனா. நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் கடந்த ஜூன் 27 காலமானாரு. பாக்யராஜ் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் அவங்களுடைய காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறிய விஷயத்த ரொம்பவே உருக்கமா கண்கலங்கி பேசிய வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் பாக்யராஜ் மற்றும் அவரோட மனைவி பூர்ணிமா, இந்த தம்பதிக்கு சரண்யா அப்படின்ற மகளும் சாந்தனு அப்படின்ற மகனும் இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மகள் சரண்யா பாரிஜாதம் படம் மூலியமா பிரபலமானவங்க. அண்ட் இதை தொடர்ந்து தான் சரண்யா காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்க சூழல்ல தான் பாக்யராஜ் ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல மகள் சரண்யா குறித்து பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய மகள் பிறந்தப்ப அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதினதாகவும் சொல்லியிருந்தாரு. அதுல உலகத்திலேயே தன்னுடைய மகளை தவிர வேற எதுவுமே அழகில்ல, உன்னை பார்த்துட்டே இருந்தா போதும்ன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை குறித்து அவருடைய சீரியல்லையே ஒரு சீனும் வச்சிருந்தாராம். அந்த சீன் தான் கிளைமேக்ஸ் சீனாகவும் இருந்துச்சாம். அதுல அந்த பெண் ஒருத்தரை காதலிக்கிறதாகவும், ஆனா தன்னுடைய தந்தைக்கு அந்த பையனை பிடிக்கல. இப்படி இருக்க சூழல்ல தான் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக சூட்கேஸ்ல எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அப்பா எழுதிய லெட்டரை பாக்குறாங்க. அந்த லெட்டரை எடுத்து படிக்கும் போதுதான் அப்பா தமேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு என்பது புரிய வருது. உடனே அந்த பெண்ணும் அவங்க அப்பா கிட்ட போய், நான் திருமணம்னு செஞ்சேன்னா வீட்டோட சம்மதத்தோட தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதே மாதிரி என்னுடைய கதையில மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையிலுமே நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு.